மாறன் சார், இது என்ன ரூல்ஸுங்க சார்? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக. இல்லை, இது வந்து அந்த ஒரு ஈக்குவிட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, இது வந்து ஆரம்பத்தில் இந்த யூஜிசி இது வந்து பிகாஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு 2 பேரண்ட்ஸ் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போனதால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கமிட்டி ஏன் நீங்கள் வந்து கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் வந்து ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறீங்க? நீங்கள் முன்னாடி வந்து இருந்துச்சு. இப்போ ஓபிசிக்குன்னு ஒரு கமிட்டி இருப்பாங்க, எஸ்சி எஸ்டிக்குன்னு ஒரு கமிட்டி இருப்பாங்க, மைனாரிட்டிக்குன்னு ஒரு கமிட்டி இருப்பாங்க. இந்த கமிட்டி எல்லாமே என்ன அப்படின்னா கிரீவன்ஸ் செல்ஸ் ஒவ்வொரு செல் இருக்கும். ஒவ்வொரு செல் இது வந்து யூஜிசியில் வந்து எப்பொழுதும் இருக்கிறதா அது மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு தனி கமிட்டி நீங்கள் எதுக்கு நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க? நீங்களே வந்து ஏன் கம்யூனிட்டியை வந்து நீங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறீங்க? ஒரு அதில் டிஸ்கிரிமினேஷன்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க, அந்த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் அப்படி தான் வந்து யூஜிசி என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் சமமாக சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து முன்னாடி வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தவங்களாக இருக்கலாம், ஓபிசியாக இருக்கலாம், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸு, இவங்களை எல்லாமே ஒன்றா ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு கமிட்டி ஒன்று வைக்கிறாங்க. அது வந்து ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து அதுக்கு வந்து ஒரு தலைவர் வந்து பிரின்சிபல் அவர் தான் வந்து தலைவராக இருப்பார், இல்லை வைஸ் சான்சலர் தலைவராக இருப்பார். அதுக்கு கீழே வந்து அந்த கமிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ரெப்ரசன்டேஷன் இருப்பாங்க. மைனாரிட்டியாக இருக்கலாம், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கலாம், எஸ்சி எஸ்டியாக இருக்கலாம், ஓபிசியாக இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து லோக்கல் கம்யூனிட்டி வந்து லோக்கல் கம்யூனிட்டிலேருந்து லோக்கல்லேருந்து ஒரு ஆள் உங்களுக்கு வருவாங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் இப்போ ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ரெகுலேஷன்ஸ். ஓகே. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த கமிட்டி எல்லாமே என்ன ஈக்குவாலிட்டிங்கும் போது இது எல்லாமே டெமாலிஷ் பண்ணிட்டாங்களான்னு எந்த கம்யூனிகேஷன் வரல. இது ஒரு கமிட்டி புதுசாக ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது யாருக்கு என்ன ஒரு கிரீவன்சஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலே அந்த கிரீவன்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கமிட்டி தான் வந்து என்கொயரி பண்ணுவாங்க. அப்போ அந்த கமிட்டியில் வந்து என்னென்னா பல தரப்பு, அதாவது ஓபிசியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், இல்லை வந்து எஸ்சி எஸ்டியாக இருக்கலாம், மைனாரிட்டியாக இருக்கலாம், ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ் அந்த ரெப்ரசன்டேஷன் அங்கே இருப்பாங்க. அப்போ அப்படிங்கும்போது காமனாக ஒரு இஷ்யூஸ் வருது, ஒரு ஓபிசிக்கு ஒரு இஷ்யூஸ் வருதுன்னா ஓபிசி அதில் இருப்பார், எஸ்சி எஸ்டி இருப்பார், மைனாரிட்டி இருப்பார். இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து என்கொயரி பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஃபேராக கொடுக்கணும், ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த கமிட்டியோடைய வந்து ஒரு கருத்து நம்ம சொல்ல முடியும் நமக்கு. ஓகே. ஆரம்பத்தில் வந்து இது வந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 days நம்ம எடுத்துக்குவாங்க. ஒரு கமிட்டி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு மாணவர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாரு, இதுமாரி எனக்கு இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த கமிட்டி வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு 50 நாள் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது பிரின்சிபால் வந்து அதை அடுத்த ஒரு 10 நாளில் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இப்போ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 30 daysல முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. வித்தின் 30 daysல வந்து நீங்கள் கமிட்டி சப்மிட் பண்ணி ஆகணும். அடுத்த ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் பண்ணி ஆகணும். இன்கேஸ் அது வந்து இஷ்யூஸ் வேற மாதிரியா போகுது, ஒரு கிரிமினல் கேஸாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நாடலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படிங்கிறத இந்த யூஜிசியோடைய புதிய வரைமுறை சொல்ல முடியும் சொல்லுது. ஓகே, இதுதான் வரைமுறை நம்ம சொல்ல முடியும். ஓகே. இதுல வந்து என்ன பொறுத்தவரை வந்து அப்சர்வேஷன்ஸ் பண்ணுமோனா அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணதுக்கு இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணதுக்கு அந்த கமிட்டி தனித்தனியா இருந்துச்சு. இன்னும் வந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் சொன்னதோ இவங்க வந்து யூஜிசி ஃபார்ம் பண்ணதோ இதுல என்னோட அப்சர்வேஷன் தான் என்ன பண்றேன்னா ப்ராக்டிகலா இருக்கிறதால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஓபிசியில வந்து ஒரு பையன் கமிட்டி இருக்குது, அந்த ஓபிசியில வந்து ஒரு என்கொயரி நடக்குது அப்படின்னா அந்த ஓபிசி சார்ந்த மாணவர்களுக்கு மட்டும் அந்த இஷ்யூஸ் இருக்குன்னாக்க அந்த கமிட்டியை வந்து நீங்க வந்து அந்த கமிட்டி போட்டு நீங்க என்கொயரி பண்ணலாம். இப்போ ஓபிசி வர்சஸ் ஓசியா இருக்கலாம், ஓபிசி வர்சஸ் எஸ்சியா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ண முடியும், இப்போ எஸ்சி எஸ்டி கமிட்டி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும்தான் நல்லதாக பண்ண முடியும். பிசி வந்து பிசிக்காக மட்டும் தான் இருக்க முடியும், ஓபிசி வந்து ஓபிசிக்காக இருக்க முடியும். இப்போ எல்லாருமே கமிட்டியில் இருக்கிறதால எனி இஷ்யூஸ், த மேஜர் இஷ்யூஸ் அகேன்ஸ்ட் எனி ஸ்டூடெண்ட்ஸ், எனி டிஸ்கிரிமினேஷன்ஸ் அகேன்ஸ்ட் எனி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உட்கார்ந்து இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டேட்டோட இவங்க பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த கான்செப்ட்ல அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு 5-6 கமிட்டியா இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி எல்லாருமே உட்கார்ந்து எல்லா இஷ்யூஸும் நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நான் அதை நினைக்கிறேன். சார், இங்கே ப்ரொசீஜர் இன் கேஸ் ஆஃப் அன் இன்சிடென்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன்ல பாயிண்ட் நம்பர் சியில் வந்து சொல்றாங்க, the equity committee upon receipt of such information shall meet within 24 hours to take appropriate action. ஆமா, இந்த 24 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கக்கூடிய செயல்பாடு இதற்கு முன்பாகவும் இருந்ததா சார்? அதாவது புகார் மனு கிடைக்கப்பெற்ற 24 மணி நேரத்துக்குள்ள, அதான சார் அர்த்தம் அதுக்கு? ஓகே, நீங்க நடவடிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு.
அதுதான் இந்த நடைமுறை தான் இதற்கு 2002 சார் 12 அந்த 12 யூஜிசி கொண்டு வந்த விதிமுறைகள்லயும் இதே இந்த நடைமுறை தான் இருந்ததா இல்ல இப்ப இது மாறி இருக்கா? அதாவது ரெண்டாவது இவங்க upon receipt from report from the equity committee the head of the பாயிண்ட் நம்பர் ல சொல்றான் சார், institution shall initiate further action as per the rules of the HE within 7 working daysல சொல்றாங்க. ஆமா, அதாவது என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ்ட் ஆன உடனே 24 hours அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பழையதுல வந்து 7 நாளுக்குள்ள நீங்க ஆக்ஷன்ஸ் என்கொயரி பண்ணணும். நீங்க கமிட்டி வந்து என்கொயரி பண்ணணும். ஓகே, 2 தடவை என்கொயரி பண்ணிட்டு நீங்க 50 days அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஆரம்பத்துல வந்து 50 நாள் வரை இருந்துச்சு, அது 2 மாசம் வரை இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா வேகப்படுத்திருக்காங்க. ஓகே, துரிதப்படுத்திருக்காங்க. ஓகே, அது யார் மேல கேஸா தான் துரிதப்படுத்துறாங்க. ஓகே, அது வந்து இது ஒரு மெக்கானிசம் வந்து இது நல்லது, என்ன பொறுத்தளவு ஹெல்த்தி தான் சொல்ல முடியும். ஓகே, ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஓபிசிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த இஷ்யூஸ், அவருக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்திருக்குது, வேற சம் அதர் இஷ்யூஸ் இருந்திருக்குது, அந்த கமிட்டி மட்டும்தான் ஃபங்க்ஷனிங் ஆகிறதுக்கு அத்தாரிட்டி இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. வேற ஓபிசி வர்சஸ் ஓபிசி வர்சஸ் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். 2 ஸ்டூடெண்ட் அங்க உள்ள வரும்பொழுது 2 இஷ்யூஸ் இருக்கும் பொழுது ஒரு கமிட்டிக்கு ரைட்ஸ் இருக்காது, அதிகாரம் இருக்காது. சரி, அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா எல்லாமே ஃபார்ம் பண்ணி எல்லாமே எவரிஒன் ஷுட் ஈக்குவல் ரைட்ஸ், தி டிரான்ஸ்பரண்ட். நீங்க என்கொயரி பண்ணுங்க. ஓகே, அதுல வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கா, ஃபேர்னஸ் இருக்கா இல்லையான்னு பாருங்க. அதுல முரண்பாடுகள் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், ரொம்ப கிரிமினல் கேஸ், ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா நீங்க இதுக்கு போலாம், ஸ்டேஷனுக்கு நீங்க போலாம், ஓகே, போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எனக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கும், இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 1 or 2 ஏரியாஸில் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இப்போ மாணவர்கள் மத்தியிலேயும் கொஞ்சம் இருக்குது, ஆசிரியர்களும் ஒரு சில பேர் தான். என்னை பொறுத்தவரை எல்லாருமே வந்து டிஸ்கிரிமினேஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது அதுவும் இல்லை. இதே மாதிரி கேசஸ் வந்து ஃபைலிங் எவ்ரி 6 months என்ன பண்றாங்கன்னா யூஜிசியை கேட்பாங்க. எவரி 6 months 1 year உங்களுடைய கிரீவன்சஸ் கமிட்டியோட யாரு, அந்த கமிட்டி மெம்பர்ஸ் யாரு, என்னென்ன கிரீவன்ஸ் இதுவரை நீங்க ரெட்ரஸ் பண்ணிருக்கீங்க, என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க வாங்கியிருக்கீங்க, அதை எப்படி நீங்க ரெட்ரஸ் பண்ணீங்க, நீங்க என்ன எல்லாமே நம்ம கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும். அது இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னால யூஜிசி இதே மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்தாங்க. உதவி பேராசிரியர்கள் நியமனம் சம்பந்தமாக, நீங்க வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் சம்பந்தமாக ஒரு பல அபத்தமான விதிமுறைகளை எல்லாம் கொண்டு வந்தாங்க. சரியா, அன்னைக்கு நம்ம உட்காந்து பேசணும். ஆனா அப்போதெல்லாம் எழாத அளவில் எதிர்ப்பு யூஜிசியினுடைய இந்த விதிகளுக்கு வடமாநிலம் பத்தியறியற அளவுக்கு போயிருக்கிறதே என்ன காரணம் சார்? அதாவது இதுல வந்து உண்மைதான், நீங்க சொல்றது கரெக்டா தான். இதுல வந்து எனக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு, அதான் 2 டைப் ஆஃப் பீப்புளும் அவங்க ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றாங்க. இதுல ஓசி என்ன பண்றாங்கன்னா, நாங்க அதுல இல்ல, எங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன்ஸ் வரும், நீங்க எங்களை வந்து ஒரு பகடக்காயை நீங்க பயன்படுத்தலாம், எங்களுக்கு என்கொயரி வரும்போது அங்க யாரும் ரெப்ரசன்டேஷன் இல்ல, எங்களை ஒதுக்குற மாதிரி இருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் போறாங்க. இதுல எஸ்சி எஸ்டி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, இது வந்து முழுக்க அவங்களுக்கு ஓபிசி வீக்கர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்கிறாங்க, மற்றவங்களாம் இருக்கிறாங்க, நாங்களும் அதுல உள்ள இருக்கிறோம், 3 or 4 இருக்கிறோம், அதனால எங்களுக்குன்னு ஒரு தனி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னு அவங்க போராடுறாங்க. இதுல என்னன்னா, எல்லாருமே இப்போ வந்து ஒரு அதாவது சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் சிங்கிள் ஜட்ஜோடைய ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கும் இந்த பார்ட்டி ஆஃப் என்ன சொல்றதுக்கு ஒரு 2 more judges 3 more judges உடைய இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கும் சார். ரொம்ப அடிப்படை பாட புத்தகங்கள்ல சார், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு கொடும் குற்றம் அப்படின்ட்டு படித்த நிலைமை அது ரொம்ப பேசிக் பாடத்துல 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புல இருக்கு சார். கரெக்ட் தானே சார்? இப்போ வருதா சார்? அது இல்லாம இல்ல சார். நம்ம இது என்னன்னா சார், இது ரொம்ப உயர் கல்விக்கு வந்த பிறகு நீங்க இந்த இடத்துல இப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, இங்க ஜாதிய பாகுபாடு பார்க்கறாங்க, அதனால் பல பேர் சூசைட் பண்ணி இறந்துடுறான், பல பேரால தாங்க முடியாம ஓடி போயிடுறான், இப்படி எல்லாம் வந்ததுனால இந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்குது யூஜிசி. ஆனா இதை எதிர்க்கக்கூடியது ஜெனரல் கேட்டகரி பீப்புள்ஸ் எதிர்க்கிறாங்களா சார்? எஸ், ஓசி எதிர்க்கிறாங்க, அவங்களும் எதிர்க்கிறாங்க. இது வந்து இப்ப நாங்க வந்து எங்களை வந்து குற்றமாக்கிடுவாங்க இல்லையா, எங்களுக்கு எதுவுமே கிரீவன்ஸ் இல்லையா, அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க எங்க போறது அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதான் ஒரு ரீசன். அதாங்க. ஓகே சார், நீங்க நீண்ட காலமாக கல்லூரிக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கை பெரும்பகுதி கழிந்திருக்கிறது அப்படிங்கிறதுனால, இந்தியா முழுவதும் பயணம் பண்றீங்கிறதுனால, இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கிறது ஜெனரல் கேட்டகரியான
எங்களையும் நீங்க இதுல சேர்த்துங்க, எங்க ரெப்ரசன்டேஷன் இதுல வேணும், எங்களை மட்டும் நீங்க நிராகரிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த போராட்டத்திற்கான காரணம். நியாயமா அவர்களும் இதில் சேர்க்கப்பட வேண்டுமா சார்? ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நீங்க திரும்ப இத ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குது. அதனால நான் கேட்கிறேன், அவர்களும் இதில் சேர்க்கப்பட வேண்டுமா? இல்லை, இது நான் வந்து 2 ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பழைய யூஜிசி ரெகுலேஷன்ஸ் 2012 வந்து பார்த்தோம்னா அவங்களுக்குன்னு ஒரு கமிஷன் கிடையாது. யாருக்கு? அதாவது ஓசிக்குன்னு ஜென்ரல் கேட்டகரிக்குன்னு ஒரு கமிட்டி கிடையாது. சரி. ஓபிசிக்குன்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க, கமிட்டி இருப்பாங்க, எஸ்சி எஸ்டிக்குன்னு ஒரு கமிட்டி இருப்பாங்க, எம்பிசிக்குன்னு ஒரு மைனாரிட்டிக்குன்னு ஒரு கமிட்டி இருப்பாங்க. அவங்க ஓசிக்குன்னு ஒரு கமிட்டி கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் அவங்களே ரைஸ் பண்ணவே இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதனுடைய அசம்ஷனாக இருக்கலாம், என்னுடைய யூகமாக இருக்கணும்னு வச்சிங்களேன், நீங்கள் அப்படியே வச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் இப்போ எல்லாருமே இப்போ ஓபிசி இருக்கிறாங்க, வீக்கர் செக்ஷன் இருக்கிறாங்க, எஸ்சி எஸ்டி இருக்கிறாங்க, மைனாரிட்டி இருக்கிறாங்க, விமன் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை வந்து இவங்க வர்சஸ் அவங்கன்னு வரும்பொழுது எனக்கு அது ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுன்னு அவங்க கேட்குறாங்க. ஓகே, இதுதான் இதில் யார் பாதிக்கப்படுறாங்க, யார் பாதிக்கப்படுறதே கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு கமிட்டி, ஏன்னா அங்கே 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேர்ல அவர் ஒரு ஆள் உள்ள வர போறாரு. உள்ள வந்து ஒரு ஆள் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா 5 பேர் இருக்கிறாங்க. அது வந்து மாணவர்கள், அது வந்து அவனுடைய மெச்சூரிட்டி லெவலுக்கு அவன் கேட்கறது வந்து என்ன அப்படின்னா ஓகே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் வந்து அதுக்கான ஒரு கமிட்டி கிடையாது, கமிட்டி கொடுக்கல. அதனால யூஜிசி என்ன பண்ணிருக்கோம், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி சரி இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு இஷ்யூஸ் வருது, இஷ்யூஸ் ஒன்று போது என்ன பண்ணுது, நீங்க ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. ஏன்னா என்னுடைய அசம்ஷன் அதான் நான் சொல்றேன். இப்போ எனக்கு நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கமிட்டியில் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு 4 பேர் நம்ம எல்லாம் ஒரு கமிட்டியில் இருக்கிறோம். நீங்க கமிட்டியில இருப்பீங்க? இருக்கிறேன். இன்னொருத்தர் வந்து உள்ள வரும்பொழுது அந்த இடத்துக்கான ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு அவர் பயப்படும் போது அப்ப நம்ம ஈக்குவல் ஜஸ்டிஸ் நம்ம எல்லாமே பேசுறோம் இல்லையா, அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. என்ன பொறுத்தவரை நான் அதான் சொல்லுவோம், நமக்கு ஏன்னா ஒரு ஆள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 4 பேர் சேர்ந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா பண்ணிட்டு ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கறது அங்க முக்கியமான விஷயம். நான் டீச்சரா நான் பேசுறேன், நான் யாருக்கும் வந்து பார்ஷியலா பேசவே இல்லை, எல்லாரும் ஈக்குவலா நான் நினைக்கிறேன். ஓகே சார், இதுல இந்த சட்டத்துல இந்த டிஸ்கிரிமினேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அன்ஃபேர், டிஃப்ரென்ஷியல், பயாஸ்டு ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் ரிலீஜியன், ரேஸு, கேஸ்ட்டு, ஜெண்டரு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, டிசபிலிட்டி ஆர் எனி ஆஃப் தம்னு முடிச்சிட்டாங்க. அது சரிங்களா? இல்லை சார், அது இல்லை நான் இதில் என்னன்னா சார், இதில் எந்த இடத்துலையும் நீங்கள் பொருளாதார ரீதியாக பலவீனப்பட்டிருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் பெரிய அளவில் இழிவுபடுத்தப்படுவது கிடையாது. ஆனால் இங்கே இழிவுபடுத்தப்படுவதே ஜாதி ரீதியாகவும் அவன் எந்த ஊர்ல பிறந்தான், எங்க வாழ்கிறான் அப்படிங்கிறதின் அடிப்படையிலும் தான் பெரும்பாலும் நடக்கிறது. அதுதான் இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயமும் மத ரீதியாகவும் இருக்குது. இதுல எந்த இடத்துல வந்து அதர் கேஸ்டையும் சேர்த்தணும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க சார். அதை சேர்க்கணும்னு சொல்ல சார் கேட்கறாங்க. இல்ல நான் சொல்றேன். இப்ப டிஸ்கிரிமினேஷன் வரும்பொழுது அந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் யாருக்குள்ள வருதோ நம்ம பார்க்கணும். அது வந்து அது உண்மையிலேயே அது நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கான தண்டனைகள், ஆக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டா வேணும். இன்கேஸ் அதுல ஒரு கேஸ், அதாவது சொல்ல முடியா, அதாவது ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது இல்லைங்களா, அதான் முக்கியம். அதாவது குற்றவாளி தண்டிக்கப்படலாம், நிரபராதி வந்து நல்ல வந்து யாரும் தப்பு பண்ணவும் தண்டிக்கப்படக்கூடாது. அப்ப அந்த இடத்துல ஒரு மாணவரை வந்து ஒரு இன்டியூஸ் பண்ணி ஒரு இன்வால்வ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணும்பொழுது அந்த இடத்துல அவர் என்ன நினைக்கிறாருன்னா மனநிலைகள் வந்து என்னுடைய ரெப்ரசன்டேஷன் யாரும் இல்லை, நீ என்ன கன்சிடரேஷன் பண்ண அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டீச்சரா 4 பேருக்கு ஒரு கமிட்டி இருக்கும்போது 5வது ஒரு ஆளை நீங்க உள்ள வைங்க, உள்ள வச்சு நீங்க என்னன்னு என்கொயரி பண்ணுங்க, உண்மையா இருந்தா ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் தான் எடுக்கணும். என்ன பொறுத்து யாரு தப்புனாலும் சரிதான், அது ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே, அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே சார், எனக்கு இதை விட பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா சார் நீங்க ஸ்கூல்ல தொடக்க கல்வி நிலையங்கள், நடுநிலை பள்ளிகள், இல்ல உயர்நிலை பள்ளிகள், இந்த பள்ளிகள்ல இந்த பிரச்சனை இல்லை சார், பெரிய அளவுல இல்லை, இந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லை, பெரிய அளவுல இல்லை. சரியா? நீங்க சைல்ட் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷனுடைய ரிப்போர்ட்டு நாங்க ஆர்டிஐ போட்டு 10 வருஷத்துக்கு வாங்கி வச்சிருக்கிறேன் நான். அதுல குழந்தைங்க இந்த மாதிரி மத ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்களா, சாதி ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி அதற்கான பதிலை வாங்கி இருக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. சரி,
இந்தியா முழுவதும் ஸ்டேட் வைஸ் வாங்கி வச்சிருக்கிறோம் நாங்க. யூனியன் டெரிட்டரி 36 பகுதி மாநிலங்களுக்கு வாங்கி இருக்கிறோம். அங்க ரொம்ப கம்மியா இருக்குது. ஆனா என்னன்னா யூஜிசி இப்படி ஒரு ரூலை கொண்டு வந்துட்டு நீங்க இது வந்து அந்தாண்ட நாடே பத்தி எறிகிற மாதிரி போராடிட்டு இருக்கிறானுங்கன்னா நீங்க அவ்வளவு டிஸ்கிரிமினேஷன் ஹையர் எஜுகேஷன்ல நடக்குதா சார்? முதல்ல அதாவது இப்ப யூஜிசி என்ன கொண்டு வந்திருக்காங்க, யூஜிசி கொண்டு வந்த என்ன பொறுத்தளவு வந்து என்னோட அப்சர்வேஷன்ல வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து இல்ல சார் இல்ல தப்பு சரிங்கறத விட்டுருங்க சார். என்ன சொல்றேன் அப்படின்னா அதாவது அவங்க வந்து கொடுத்தது ஆஸ் பர் தி சுப்ரீம் சார். நான் கேக்குறது என்னன்னா சார் சொல்லுங்க, நீங்க கல்லூரிகள்ல சார் உயர்நிலை கல்வி நிலையங்கள்ல இந்த ஜாதிய பாகுபாடு பார்க்கக்கூடிய நடவடிக்கை அவ்வளவு அதிகமாக புகார்கள் பதிவாகுதான் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். முதல்ல அதுதான் சார் நான் சொல்றேன். இப்ப நீங்களே ஒரு ஆர்டிஐ போடுங்க. நீங்க ஆர்டிஐ போட்டு யூஜிசி வந்து எவரி 6 months 1 year வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லயும் வந்து அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த கிரீவன்சஸ் எவ்வளவு கிரீவன்சஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு கிரீவன்சஸ் ரெட்ரஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு கிரீவன்சஸ் ரெட்ரஸ் பண்ண முடியாம கோர்ட்டுக்கு போயிருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கு, நம்ம வாங்கிடுவோம். அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல. அதாவது வந்து இது என்னன்னா அந்த கமிட்டியை ரீஃபார்ம், ஏன்னா இந்த 2 கம்ப்ளைண்ட்ஸ் அந்த பண்ணதனுடைய விளைவு சுப்ரீம் கோர்ட் வந்து அங்க போயிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க மறுபடியும் வந்து ரீகன்சிடர் பண்ண எல்லா யூனிவர்சிட்டியினுடைய வெப்சைட் குள்ள போனாலும் எல்லா கல்லூரிகளுடைய பெரிய கல்லூரிகளுடைய இணைய பக்கத்துக்குள்ள போனீங்கனாலும் நீங்க அங்க ஆன்டி ரேக்கிங் கமிட்டியை நீங்க வச்சிருக்கீங்க சார். ஆன்டி இல்ல நீங்க அது பத்தி இருக்குது. அது புகார் கொடுக்கலாங்கிற ஒரு டீடைல வச்சிருக்கீங்க. நீங்க எங்கேயாச்சும் அங்க வந்து ஈக்விட்டி கமிட்டி இருக்குன்னு நீங்க அந்த வெப்சைட்ல மென்ஷன் ஆயிருக்கா சார்? இருக்கு சார். எப்படி இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும்? நீங்க இருக்கு சார். எல்லா வெப்சைட்ல நீங்க போனாலும் ஓபிசிக்கு தனியா இருப்பாங்க, மைனாரிட்டிக்கு ஒன்னு இருப்பாங்க, எஸ்சி எஸ்டி கமிட்டி இருப்பாங்க, எல்லாமே யூஜிசிக்கு பண்றாங்க, நாக்க்கு பண்றாங்க. போட்டுருக்கீங்களான்னு கேக்குறேன். நான் பார்க்கல சார், எனக்கு தெரியல. நான் பார்த்திருக்கேன். நீங்க அப்படி சொல்றீங்க இல்லையா, அப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அப்ப அதாவது ஆன்டி ரேங்கிங்க்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆன்டி ரேங்கிங்கோட கேஸ் நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால அவேர்னஸ் அதிகம் பார்க்கலாம். இதனுடைய கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பா கமிட்டி இல்லாம ஃபார்ம் இல்லாம இல்லவே இல்லை. வெப்சைட்லயும் இருக்கும், இல்லாம இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. வெப்சைட்லயும் இருக்கும். அதனுடைய வே ஆஃப் என்ன சொல்றதுக்கு அந்த ஆக்ஷன்ஸ் வந்து என்னன்னா கரெக்டா தான் இருக்கும். நம்பர் ஆஃப் கேசஸ் நீங்க பாக்குறது அங்க முக்கியமான விஷயம். நம்பர் ஆஃப் கேசஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த 2 பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் தான் சுப்ரீம் கோர்ட் பண்றது. ஏன்னா உங்களுக்கு யூஜிசி வந்து எந்த தவறும் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா எதுக்குன்னா பல கமிட்டியா இருந்துச்சு, அதை வந்து ஒன்னா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுல யாரும் ஓசி இல்லையோ, ஓசிக்குன்னு ஒரு கமிட்டி இல்ல, ஓசியை வைக்கல அவங்க. இதுதான் உண்மை.